எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆக்சிம் 4 திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து விண்வெளிக்கு சென்றிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றிய முக்கியமான MCQ கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா எந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு சென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆக்சிம் 4 திட்டம். ஸோ ஆக்சிம் 4 திட்டம் இல்லைனா உங்களுக்கு AX4 அப்படின்னும் ஷார்ட்டாகவும் உங்களுக்கு கேட்கலாம். ஆக்சிம் 4 திட்டம்ங்கிறது ஒரு மனித விண்வெளி பயண திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 4 விண்வெளி வீரர்கள் சென்றிருக்காங்க. அதில் நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவும் சென்றிருக்காரு. ஸோ எப்போ போனார், அவர் எப்போ ரிட்டர்ன் வந்திருக்காரு, அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு தான் ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டாங்க. அதில் ஒரு வீரர் வந்து நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. எப்போ இந்த ஆக்சிம் 4 மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதாவது எப்போ இந்த திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்னா ஜூன் 25ஆம் தேதி இந்த வருஷம். ஸோ ரிட்டர்ன் டேட் எப்போ அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதி இப்போ பூமிக்கு திரும்பி இருக்காங்க அந்த வீரர்கள். ஸோ எங்கேருந்து அனுப்பப்பட்டாங்க? ஜூன் 25ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க இல்லையா, எங்கேருந்து இவங்க 4 பேரையும் அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் நாசாவுடைய கென்னடி ஸ்பேஸ் நிலையம், அதாவது கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து தான் அனுப்பப்பட்டிருக்காங்க இவங்க. அடுத்து இந்த திட்டம் வந்து யாருடைய கொலாபரேஷனில், யார் ஒருங்கிணைந்து இந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா அமெரிக்காவுடைய நாசா, அடுத்து இந்தியாவுடைய இஸ்ரோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலமாக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க கொலாபரேஷனில் தான் இந்த ஆக்சிம் 4 திட்டம் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் விண்வெளி வீரர் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா போயிருக்காருன்னா, நம்ம ககன்யான் திட்டத்தின் கீழ் 4 விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்தியா. ஸோ அந்த ககன்யான் திட்டத்துக்கான ஒரு அனுபவ திட்டமாக தான், ஒரு அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அனுபவ முயற்சியாக தான் சுபான்சு சுக்லாவை இஸ்ரோ வந்து அனுப்பியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு சென்ற எத்தனையாவது இந்திய வீரர்? ஆன்சர் 2வது இந்திய வீரர். ஸோ சுபான்சு சுக்லா வந்து இப்போ விண்வெளிக்கு போயிருக்கார் இல்லையா, விண்வெளிக்கு போன 2வது வீரர் தான் சுபான்சு சுக்லா. முதல் வீரர் வந்து ராகேஷ் சர்மா. ஸோ ராகேஷ் சர்மா வந்து 1984ஆம் ஆண்டு போயிருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் வீரர் சுபான்சு சுக்லா. விண்வெளிக்கு போனாங்கன்னு பார்த்தோம்னா 2வது வீரர் இந்திய வீரர். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன வீரர் அப்படின்னு பார்க்கும்போது 2வது இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. அடுத்து மொத்தமாக கவுண்ட் எடுத்தோம், இது வரைக்கும் விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 634வது வீரர், விண்வெளிக்கு சென்ற 634வது வீரர் தான் சுபான்சு சுக்லா. ஸோ ஃபஸ்ட்டு யார் விண்வெளிக்கு போனாங்க இந்தியாவிலேருந்து அப்படின்னா ராகேஷ் சர்மா. அவர் 1984ஆம் ஆண்டு சென்றிருப்பார். ஸோ ரஷ்யாவுடைய உதவியின் மூலமாக தான் சென்றிருப்பாங்க. ஸோ ராகேஷ் சர்மா 1984ஆம் ஆண்டு சோவியத் யூனியனுடைய சல்யூட் 7 அப்படிங்கிற விண்வெளி நிலையத்துக்கு சென்றிருப்பார். அங்கே ஒரு 8 நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்டிருப்பார் ராகேஷ் சர்மா. அவருக்கு அப்புறமா விண்வெளிக்கு சென்ற 2வது வீரர் சுபான்சு சுக்லா. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற முதல் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. மூன்றாவது கேள்வி, எந்த ராக்கெட் உதவியுடன் ஆக்சிம் 4 திட்ட வீரர்கள் விண்வெளிக்கு பயணித்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபால்கன் 9. ஸோ ஒரு ராக்கெட் மூலமாக தானே லான்ச் பண்ண முடியும். ஸோ அந்தபடி இந்த 4 விண்வெளி வீரர்கள் ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் விண்ணுக்கு போயிருக்காங்க. எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபால்கன் 9. இது வந்து அமெரிக்காவுடைய எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ராக்கெட் தான் இந்த ஃபால்கன் 9 அப்படிங்கிறது. இப்போ இந்த ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த விண்கலம் மூலமாக இவங்க போனாங்க அப்படின்னா டிராகன் விண்கலம். ஸோ டிராகன் விண்கலத்துக்கு கிரேஸ் அப்படின்னும் பெயர் சூட்டியிருக்காங்க இவங்க போன டிராகன் விண்கலத்துக்கு. ஸோ அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய நாசாவுடைய கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து தான் இவங்களை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அவங்க சென்றிருப்பாங்க. 28 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா அவங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அடைஞ்சிருப்பாங்க. அங்கே ஒரு 18 நாட்கள் அங்கே தங்கியிருந்த ஆய்வுகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போது ஜூலை 15 பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்பி இருக்காங்க. அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் பேராஷூட் உதவியின் மூலமாக அவங்க கீழே தரையிறக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, ஆக்சிம் 4 திட்டம் எந்த நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆக்சிம் ஸ்பேஸ். ஸோ ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் நிறுவனம் தான் ஆக்சிம் ஸ்பேஸ். இது வந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான செயல்களில் வந்து ஈடுபட்டு வராங்க ஆக்சிம் ஸ்பேஸ். இந்த ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனத்துடைய ஆக்சிம் 4 திட்டத்தின் மூலமாக தான் இப்போ சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு அனுப்பப்பட்டாங்க. சரி, 5வது கேள்வி, ககன்யான் திட்டமானது எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது?
ஆன்சர் ஆப்ஷன் பி 2027ஆம் ஆண்டு. ககன்யான் அப்படிங்கிறது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான இஸ்ரோவுடைய திட்டம். 2027ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 4 வீரர்களை விண்ணுக்கு அனுப்புவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 வீரர்கள் யார் யார் அப்படின்னா அங்கத் பிரதாப், அப்புறம் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், சுபான்சு சுக்லா, அஜித் கிருஷ்ணன். இதுல அஜித் கிருஷ்ணன் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ இந்த சுபான்சு சுக்லா தான் இப்போ ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்காக ககன்யான்டைய ஒரு அனுபவ திட்டமாக தான், அனுபவ பயிற்சியாக தான் இவர் அனுப்பியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது நாசால வழங்கப்பட்டது சுபான்சு சுக்லா அவர்களுக்கு. அடுத்த 6வது கேள்வி, ஆக்சிம் 4 திட்டத்துக்காக இஸ்ரோ டேஷ் கோடி செலவிட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 550 கோடி. இப்போ ஆக்சிம் 4 திட்டத்துக்கு நம்ம இஸ்ரோலேருந்து அதாவது இந்தியா மூலமாக சுபான்சு சுக்லா அனுப்பியிருக்காங்க இல்லையா, இதுக்காக சுபான்சு சுக்லாவை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்காக இஸ்ரோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 550 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, விண்வெளியில் சுபான்சு சுக்லா எது குறித்து ஆய்வு செய்கிறார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலும்பு ஆரோக்கியம். ஸோ இந்த ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து விண்வெளியில் சென்றிருக்காங்க. அதில் இஸ்ரோ சார்பில் ஒரு 7 ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த எலும்பு ஆரோக்கியம். ஸோ 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆக்சிம் 4 திட்ட வீரர்கள். அதில் இஸ்ரோவுடைய 7 ஆய்வுகளும் இடம்பெற்றிருக்கு. அந்த 7 ஆய்வுகள் என்ன அப்படின்னா திசு மறு உருவாக்கம், விதைகளை முளைக்க வைக்கிறது, நீல பசும்பாசியை வளர்க்கிறது, கதிரியக்க விளைவுகள், மனித உடல் இயக்கம், அப்புறம் மிதக்கும் நீர்க்குமிழின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ சார்பில் சுபான்சு சுக்லா அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, சுபான்சு சுக்லா எந்த மாநிலத்தினை சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவை சேர்ந்தவர் தான் இந்த சுபான்சு சுக்லா. இவர் பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டத்துக்காக 2019ஆம் ஆண்டு தேர்வு செஞ்சிருப்பாங்க. ஸோ தேர்வு செய்யப்பட்ட இவருக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுடைய விண்வெளி மையத்தில் இதுக்காக சிறப்பு பயிற்சியானது இந்த சுபான்சு சுக்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான பயிற்சி அப்படிங்கிறது நாசால வழங்கியிருப்பாங்க. அடுத்து 9வது கேள்வி, சுபான்சு சுக்லா எத்தனை நாட்கள் விண்வெளியில் ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டார். ஆன்சர் 14 நாட்களுக்கு விண்வெளியில் தங்கியிருந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் சுபான்சு சுக்லாவை விண்வெளிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக அவர் எத்தனை நாட்கள் வந்து விண்வெளியில் தங்கியிருந்தார் இந்த ஆக்சிம் 4 திட்டத்தில் போடப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 18 நாட்கள். அவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 433 மணி நேரம் அவர் விண்வெளியில் வந்து செலவழிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை முறை அவங்க அங்கே 18 நாள் இருந்தப்போ எத்தனை தடவை பூமியை சுற்றி வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 288 முறை சுற்றி வந்திருக்காங்க. ஸோ அதன்படி அவங்க 288 தடவை சூரிய அஸ்தமனம் மற்றும் சூரியோதயத்தை பார்த்துருக்காங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடாக போகும்போது ஒரு நாளைக்கே 16 சூரியோதயம் மற்றும் 16 அஸ்தமனங்களை பார்ப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி 288 முறை சுற்றி வந்திருக்காங்க. அதன் மூலமாக 288 தடவை சூரியோதயம் சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்துருக்காங்க. அடுத்த விண்வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க 122.31 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து டேஷ் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளுடைய ஒரு கூட்டு முயற்சினால தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் 4 பேர் அனுப்பப்பட்டாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் பார்த்துருப்போம். அதில் ஒருத்தர் தான் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா. மற்ற 3 பேர் யாருன்னா நாசா விண்வெளி வீராங்கனை பெகி விட்சன், இவங்க வந்து வீராங்கனை. அடுத்து போலந்து விண்வெளி வீரர் ஸ்லவோஸ் உஷ்னாஸ்கி, ஹங்கேரியுடைய விண்வெளி வீரர் திபோர் பச்சேர் என்பவங்க. இவங்க 3 பேர் பிளஸ் நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லான்னு சொல்லிட்டு 4 பேர் அனுப்பப்பட்டிருக்காங்க. 11வது கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையம் டேஷ் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வருகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 28,000 கிலோமீட்டர். ஸோ ஒரு அவருக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது சூரியனை சுற்றிட்டு வருது. ஸோ அதன்படி ஒரு நாளைக்கு 16 தடவை நம்ம பூமியை வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து வலம் வருது.
நெக்ஸ்ட் 12வது கேள்வி, சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எந்த விதைகளை முளைக்க செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு. ஸோ ஒரு இஸ்ரோ சார்பில் ஒரு 7 ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. அதில் ஒன்று விதைகளை முளைக்க செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதன்படி வெந்தயம் மற்றும் பச்சை பயிறு விதைகளை எடுத்துக்கொண்டு போயிருக்காரு. அங்கே வந்து அது முளைக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ரீசெண்டாக ஸ்பேடெக்ஸ் திட்டம் PSLV C60 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தட்டை பயிர் விதைகளானது அதாவது விண்வெளியில் முளைக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த தட்டை பயிர் காராமணி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து இந்த ஆக்சிம் போர்த்ததுடைய முக்கியமான MCQ வந்து நிறைவடையுது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதை தவிர்த்து குரூப் 2க்காக இப்போது 18ஆம் தேதி 24ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஹோல் பேட்ச் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்குங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.